ஸ்ரீ குருவே எல்லாம் ஸ்ரீ அத்ரி மகரிஷி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் ஆஸ்ட்ரோ செல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் செல்வ கணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது அக்டோபர் மாதங்களில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்றால் என்ன? அதாவது நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொல்லைகளில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு அதிகப்படியான பண வரவினை கொடுப்பதற்குரிய அற்புதமான முகூர்த்தமே இந்த மைத்ரேய முகூர்த்தமா. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தம் எந்தெந்த தேதிகளில் வருகின்றன, எந்த நேரத்தில் வருகின்றன என்பதை பற்றி விளக்கமாக நம்முடைய ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனலில் பதிவிட்டு வருகின்றோம். ஆக முதலாக பார்ப்பவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். இதன் மூலம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் நம்மளுடைய சேனலில் தங்கம் வாங்குவதற்குரிய தகுந்த நாட்கள் எது, மேலும் வாகனம் வாங்குவதற்குரிய சிறந்த நாட்கள் எது என்பதை பற்றிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது நீங்கள் மட்டுமல்லாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம். இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் நாம் கடன் வாங்காமல் ஒரு சூழ்நிலைகளை கடப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகவே இருக்கின்றது. நமக்காக இல்லை என்றாலும் நம்மை சுற்றியிருப்பவர்களிடம் நம்மளுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கும் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் அல்லது அதை நிலைநிறுத்துவதற்கும் நமக்கு ஒரு பொருளாதார தேவை அதிகமாக தேவைப்படுகிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தேவையை நாம் ஒரு கடன் வாங்கி அதை சமாளித்து விடலாம் என்று எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்மளுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கடன் வாங்கப்படுகிறது. ஆனால் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த கடன் அதிகரிக்கின்றது. மேலும் அதற்கான வட்டி அதிகரித்துக் கொண்டே போகின்றது. கடன் வாங்கினார் நெஞ்சம் கலங்கினார் போல என்று ராவணன் ஊமையாக சொல்வதிலிருந்து இந்த கடன் வாங்கியவர்களினுடைய நெஞ்சம் படக்கூடிய பாடு என்பது அவரவர்களுக்கே தெரிந்த ஒன்றாகும். அந்த வலியும் வேதனையும் அவரவர்களுக்கு வந்தால்தான் தெரியும் என்பார். அதை போலவே அவரவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. இப்பேற்பட்ட கடனிலிருந்து நீங்கள் மீண்டெடுத்து உங்களை பொருளாதார வளர்ப்பினை மிகச்சிறந்த உன்னத நிலையினை அடைய வைக்கக்கூடிய அற்புதமான முகூர்த்தங்கள் மைத்ரேய முகூர்த்தங்களாக இருக்கின்றன. இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ பதிவில் கொடுத்திருக்கின்றேன். அதற்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன், பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளவும். மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்கள் 2 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்றால், முதலாவதாக 7/10/2024 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சுக்லபட்ச சதுர்த்தி தேதியும் அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று காலை 8:50 AM முதல் 11:01 நீங்கள் தாராளமாக இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவதாக 17/10/2024 வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச பிரதமை தேதியும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று மாலை 5:44 PM முதல் 7:31 PM தாராளமாக இந்த முகூர்த்தங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த முகூர்த்தங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கின்றோம். ஆக முதலாக பார்ப்பவர்கள் அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் இந்த நேரங்களில் வங்கிகள் இருக்காதே, வங்கிகளிடம் நாங்கள் வாங்கிய கடனை எவ்வாறு கொடுப்பது, எவ்வாறு அடைப்பது என்றால், இன்று நாம் எல்லோருக்கும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆக நீங்கள் ஜிபே மூலமாகவோ அல்லது போன்பே, பேடிஎம் அல்லது ஆன்லைன் மூலமாகவோ இந்த நேரங்களில் டிரான்சாக்ஷன் செய்து உங்களுடைய கடன் வாங்கிய தொகையை ஒரு சிறிய பகுதியாவது அவர்களுக்கு அனுப்பி அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய கடன் மிக விரைவில் அடைந்து உங்கள் வாழ்வினில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி வாழ்வினில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று என் குலதெய்வத்தையும் என்னுடைய குருமார்களையும் நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ஆக இந்த முகூர்த்தமானது உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் உங்களுடைய கடன் தீர வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். அவ்வாறு வரும் பொழுது உங்களுடைய கடன் சுமை மிக விரைவினில் குறையும். கடன் விரைவினில் குறைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தையும் குறிப்பிட்டு ஓம் காலபைரவாய நம என்று பதிவிடுங்கள். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன், வாழ்க நன்றியுடன்.